ஓம் சரவணபவா. கன்னி ராசிக்கு 2025 சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போறதுன்னு பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு சனி 2025 மார்ச் 29 முதல் வரப்போறாரு. இவ்வளவு நாள் 6ஆம் இடம் அப்படின்ற சத்துருஸ்தானத்துல சனி பகவான் இருந்தது நெறைய பேருக்கு நல்ல விஷயமா தான் இருந்திருக்கும். எதிரிகளை வென்றிருப்பீங்க. ரொம்ப அசால்ட்டா போயிருக்கும் இந்த ஒரு 2 1/2 வருடம். இது நடுவுல வந்து ராகு, கேது சஞ்சாரம்லாம் ஒரு சில தடைகள குடுத்தாலும், அது போன ஒரு விஷயம் வந்து சனி பகவானுடைய அருள் வந்து நிச்சயம் கிடைச்சிருக்கும். இப்ப 7ல கண்டக சனியா வரப்போறது. கண்டிப்பா வந்து கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு. கண்டக சனி முக்கியமா வந்து 7ஆம் இடத்துல இருக்கிற ஒரு விஷயம் வந்து நண்பர்கள குறிக்கிறது 7ஆம் இடம். அதனால வந்து புதிய நண்பர்கள வந்து ரொம்ப நம்பிட வேண்டாம். அவங்கலாம் வந்து உங்கள வந்து கெடுக்கணும், ஒரு உள்நோக்கத்தோட வந்து அவங்க கெட்டவங்க அப்படின்ற அந்த மாரி ஒரு நோக்கத்துல பார்க்க வேண்டியதில்ல. அவங்களோட சூழ்நிலை, சந்தர்ப்பம் வந்து இந்த சனி பகவானால மாறுறதுக்கான அமைப்பெல்லாம் வரும். ஏன்னா, அவங்க வந்து பிளான் பண்ணிலாம் உங்கள வந்து அணுகுவாங்க, உங்கள ஏமாத்துவாங்கன்னு சொல்ல வரல. அது தப்பா வந்து நீங்க எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஒரு பார்வை வந்து எப்பவுமே வந்து ஒரு கவனமாவே நீங்க வந்து பழகணும். எல்லாத்தையும் வந்து முழுசா நம்பாம, அதுல 1க்கு 2 வாட்டி இதுல உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத அ ஆராய்ச்சி பண்ணி, அதுக்கப்புறம் அத வந்து நீங்க அணுகுங்க. எந்த ஒரு செயலா இருந்தாலும். அதேபோல வந்து படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து தேவையில்லாத சவகாசம்லாம் வரதுக்கான அமைப்பு வரும். அதனால நண்பர்கள் வந்து எது சொன்னாலும் கரெக்ட்டு, யா இது பண்ணலாம், அது பண்ணலான்ற ஒரு விஷயத்த பரவால்ல அப்படின்ற மாரி படிக்கிறத கவனம் சிதறல வந்து குடுத்தாலும், கொஞ்சம் கவனமா அத வந்து வெளியில வந்துருங்க. நடக்க தான் செய்யும். இருந்தாலும் குறைக்கலாம். அதனால ரொம்ப கான்ஷியஸா வந்து இருக்கிறது. எதுக்காக இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி இந்த பலன்கள் வருட கிரக பலன்கள பார்க்கணும் அப்டின்னா, எவ்வளோ நாளைக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வரும்? எவ்வளோ நாளைக்கு இத நம்ம அணுகணும்? நல்ல விஷயங்கள் எவ்வளோ நாளைக்கு? "காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்" அப்டின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ நாளைக்கு நல்ல விஷயம் கிடைக்குதோ, அதுக்குள்ள நம்ம வந்து சுதாரிக்கணும். எப்பவுமே எப்பவுமே நல்லா இருக்கலாம் அப்டின்ற ஒரு அந்த டைம்ல நம்ம வரும்போது நல்ல விஷயத்த நம்ம பயன்படுத்திக்கணும். அதேபோல கெட்ட விஷயங்கள் அதாவது உங்களோட கர்மாப்படி என்ன நடக்கணும் அப்டின்றது இருக்குது அப்டின்னா, இந்த சனி பயிற்சி மூலியமா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்டுட்டு கவனமா இருந்துக்கங்க. அது போதும். அதேபோல கணவன் மனைவிக்குள்ள ஏற்கனவே சொல்லிட்டேன். இது வந்து சிம்ம ராசி கேட்டீங்கன்னா புரிஞ்சிருக்கும். நெறைய பேர் வந்து கோர்ட் வரைக்கும் போயிட்டுலாம் வந்திருப்பாங்க. அ அ டைவர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிட்டு, இப்ப 11ல குரு வரதுனால அவங்களுக்கு நல்ல விஷயம்லாம் நடக்கும். அது அந்த ராசி பலன்லாம் நான் பேசியிருக்கேன். இருந்தாலும் கன்னி ராசிக்கு இப்ப அந்த கண்டக சனி வர்றதுனால இந்த ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகப்படுத்தணும். அதனால சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அத வந்து தவிர்த்துருங்க. வந்தது அப்டின்னா கொஞ்சம் விட்டு குடுத்து போங்க. உங்க உங்க ராசினா உங்க ராசிக்கு உங்க மூலியமா நடக்கிற ஒரு விஷயம் அவங்கள வந்து ஒரு தூண்டி விடும். அவங்க வேணும்னு சொல்ல சொல்ல மாட்டாங்க. சின்ன சின்ன விஷயம் கூட அவங்களுக்கு ஒரு எரிச்சல உண்டு பண்ணலாம். அதனால ஒரு கவனமா இருந்து இதனால தான் நடக்குது அப்டின்ற ஒரு விஷயத்த நீங்க உள்ள வந்து கண்டிப்பா வந்து உணர்ந்து அத செயல்படுத்துங்க. அதேபோல உங்க ராசிக்கு வந்து ராசிக்குள்ளேயே வந்து கேது இருந்தது. கடந்த ஒரு 1 1/2 வருடமா, 1 வருடமா வந்து ரொம்பவே மன இறுக்கத்தோட தான் இருந்திருப்பீங்க. ஏன்னா, சனி இருந்தாரு, குரு வந்து 9ல இருந்தாரு. எல்லாமே இருந்தாலும் ராகு, கேதுக்களோட புடி வந்து உங்களுக்கு இருந்திருக்கும். அதனால சனி சனி பயிற்சி பலன்ல இதையும் நான் இந்த 2 வருடத்துல என்னெல்லாம் சஞ்சார நிலைகள் இருக்குன்றத உங்களுக்கு சொல்லணும். இந்த கேது ஆனப்பட்டவர் கொஞ்சம் விலகி போனவுனே, உங்க ராசிய விட்டு விலகி போனவுனே நல்லா தெம்பாயிடுவீங்க. ஒரு இறுக்கம் வந்து விலகிடும். ரொம்ப நல்லா வருவீங்க. இந்த பயிற்சி வந்து சனி மூலியமா வர விஷயம். அப்பப்ப உங்களோட தசாபுத்திகளுடைய அந்த சேர்க்கையும், இந்த கோச்சார ரீதியான பலனும் எப்பலாம் வருதோ அப்போ, இந்த கேதுவோட மாற்றமும் உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்த குடுக்கும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, வரப்போற அந்த குரு பகவான் 10ல வர்றது. அதாவது 10ல வந்து குரு வர்றது பதவி நாசம்ன்னு சொல்லுவாங்க. அதனால உங்களுக்கு வேலை வாய்ப்புக்கெல்லாம் வந்து தக்க வைக்கிறதுக்காக போராடுவீங்க. ஒரு சிலருக்கு வேலை இழப்புகள் நேரிடலாம். வெளிநாடுல இருக்கிறவங்கலாம் திருப்பி ரிட்டர்ன் வரதுக்கான அமைப்பெல்லாம் கூட வரலாம். இதெல்லாம் வந்து 10ஆம் இடத்துல குரு வர ஒரு விஷயம். அது குரு பெயர்ச்சியில சொல்ல வேண்டிய விஷயம் தான். இருந்தாலும் சனி இந்த மாற்றத்துல இருக்கத்த வந்து இந்த இந்த குருவோட சஞ்சாரமும் சேர்ந்து இத ஒரு சேர செய்யும். அதனால வந்து அந்த கவனமா அத வந்து நீங்க கையாளுங்க. உடனே முடிவு எடுத்துறாதீங்க. இது போனா பரவால்ல அப்படின்ற ஒரு விஷயத்தலாம் அங்க எவ்வளோ அவமானம் வந்தாலும் அத வந்து சமாளிச்சு நீங்க வந்து அத அணுகி நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்து, அத கொஞ்சம் அந்த காலகட்டத்த கொஞ்சம் நகர்ந்து வந்துட்டீங்கனாலே நல்ல விஷயம். அந்த அவமானங்களும் நம்மளுக்குள்ள மன உளைச்சலும் குடுக்க தான் இந்த கிரகங்கள் வந்து இந்த மாரி துர்ஸ்தானத்துல பிரயாணம் பண்ணும்போது நமக்கு குடுக்க வேண்டிய ஒரு டார்கெட் அது வந்து குடுக்கும். நம்ம அத வந்து எப்படி அணுகணும்ன்றது தான் ஒரு விஷயம். அதேபோல முக்கியமா என்ன சொல்லணும் அப்டின்னா, 6ல வரப்போற அந்த ராகு உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல சத்ரு ஸ்தானத்துல ராகு வந்து மிகப்பெரிய ஒரு அசாதாரண ஒரு தைரியத்த வந்து அவரு கண்டிப்பா குடுப்பாரு. அதனால வந்து நீங்க கொண்டாட வேண்டிய ஒரு கிரகம் அப்டின்னா, இந்த வருடம் ராகு வந்து கொண்டாடலாம். ஏன்னா ரொம்ப நல்ல ஒரு பலன வந்து அவர் குடுக்க போறாரு. அ கணவன் மனைவி நான் சொல்லிட்டேன். அதேபோல பரிகாரம் அப்படின்னு சொல்லணும்னா, கண்டிப்பா சனி பகவானுக்கு எ அ இல் இல்லாதவங்களுக்கு, ஊனமுற்றவர்களுக்கு, துப்புரவு தொழிலாளர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் உங்களால முடிஞ்ச ஒரு உதவிகள வந்து செய்யுங்க. மேலும் முசிறியில இருக்கும் காமேஸ்வரர் கோயில், அதாவது காமேஸ்வரர் உடன்
சிவகாம சுந்தரி வீற்றிருக்கும் ஐஸ்வர்ய மகாலட்சுமி அப்படின்ற ஒரு கோயில் இருக்கு. அங்க கண்டிப்பா வந்து கன்னி ராசி நேயர்கள் கணவன், மனைவியா வந்து ஒரு சேர அங்க போயிட்டு வாங்க. இந்த காலகட்டத்தில அது வந்து உங்க ஒத்துமைய வந்து பலப்படுத்தும். மத்தபடி எப்பவும் செய்ற பரிகாரங்கள், நீங்க எப்பவும் செய்ற வழிபாடுகள்லாம் செஞ்சுட்டு வாங்க. ரொம்ப நல்ல பலன வந்து எதிர்பார்க்கலாம்.